என்னம்மா மகரிப் நேரத்துல தலை எல்லாம் வாரிக்கிட்டு இருக்கிற? ஏன் மாமி என்ன மாமி ஆச்சு? இப்பதான் வேலை எல்லாம் முடிஞ்சது. அதுதான் மாமி தலைலாம் ஒரே களைஞ்சு போயிருக்கேன் தான் தலை வாடுறேன். என்னாச்சு மாமி? என்னம்மா உனக்கு தெரியாதா? மகரிப் நேரத்துல தலை வாரினா தரித்திரம் தான் பிடிக்கும். அல்லாவே இப்படி தலை வாரத்துக்குலாம் நேரம் காலம்லாம் இல்ல மாமி நம்ம மார்க்கத்துல. இல்ல மாமி, அந்த காலத்துல எல்லாம் கரண்ட் இல்லைங்க மாமி. அதனால மகரிப்புக்கு முன்னாடியே தலை வாரிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மகரிப்புக்கு அப்புறம் தலை வாரினா முடியெல்லாம் சாப்பாட்டுல விழுந்துருன்றதுக்காக சொன்னாங்க மாமி. பெண்கள் நின்றுட்டு தலை வாரினா வீட்டுல பர்க்கத்தும் இருக்காது, கடனாளியே ஆயிடும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? மற்றபடி பெண்கள் நின்றுகிட்டே தலை வாரினா வீட்டுல பர்க்கத் இருக்காது, கடனாளி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரான்லயோ ஹதீஸ்லயோ எந்த இடத்துலயும் குறிப்பிட்டு சொல்லலைங்க மாமி. அப்படி குரான்லயோ ஹதீஸ்லயோ இல்லாத நம்ம ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் நமக்கு இல்லைங்க மாமி. பெண்கள் மகரிப்புக்கு அப்புறமா நின்றுட்டு வர்றது, உட்காந்துட்டு வர்றது அப்படின்றது எல்லாமே மார்க்கத்துல இல்லாத விஷயம் மாமி. அப்படி சொல்றது எல்லாமே கட்டுக்கதை தாங்க மாமி. இப்பதான் கரண்ட் இருக்கு, ரூம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, எல்லாமே இருக்கு மாமி. தாராளமா இப்ப தலை வரலாங்க மாமி. நம்ம எப்ப வேணாலும் தலை வரலாங்க மாமி. அப்போ எப்ப வேணாலும் உண்மையாவே தலை வரலாமா? மாமி தலையில முடி இருக்கு, தலை கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எப்ப வேணாலும் தலை வரலாங்க மாமி. அப்படியா? சரிம்மா.